வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகப்பெருமானிடம் நம்ம வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா, ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் முருகப்பெருமானிடம் நம்ம கோரிக்கை வைப்பதும் கந்த சஷ்டி விரதத்தை இருப்பதும் நம்ம வழக்கமாக வைத்திருப்போம். ஆனால் முருகப்பெருமான் முருகனிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலம் நமக்கு முருகனை உணர்த்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி கந்தசஷ்டி விரதத்தை முருகன் ஏற்றுக்கொண்டுள்ளாரா அப்படிங்கிறத இந்த 3 அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அது என்ன அறிகுறி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது தீபாவளி ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசை முடிந்த முதல் நாள் துவங்கி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னும், அக்டோபர் 22 புதன்கிழமை அன்னைக்கு துவங்கி அக்டோபர் 27 நாள் திங்கட்கிழமை சூர சம்ஹாரத்தோடு நிறைவு பெறுது. அடுத்த நாள் அக்டோபர் 28 முருகனின் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுது. இந்த 6 நாட்களும் ஷஷ்டி அப்படின்னா 6 அப்படின்னு பொருள்படுது. ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள 6 நாட்களும் கந்த சஷ்டி காலம் அப்படிங்கிறது உண்மை. இந்த 6 நாளையும் விரத நாட்களாக நம்ம கடைப்பிடிக்கிறோம். இந்த 6 நாட்களும் விரதமிருந்து பூஜை செய்து விளக்கேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடும் பொழுது முருகனின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இந்த 6 நாட்களும் விரதமிருந்து நாம் வைக்கும் கோரிக்கைகளை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒன்றாக சொல்லப்படும் மிக மிக முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, அறிகுறிகளை காட்டும் வகையில் முருகப்பெருமான் வேலாகவோ அல்லது வாகனமாகவோ, அவருடைய வாகனம் சேவலாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா முருகனின் ஆபரணங்களாகவோ கனவில் வருவதாகவே நம்பப்படுது. இந்த 6 நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக கனவில் இந்த வேலோ முருகனின் வாகனமோ முருகனின் ஆபரணங்களோ நிச்சயமாக அறிகுறிகளாக நம் கண்களுக்கு தெரியும். அது கனவிலாகவோ அல்லது ஏதாவது அந்த பிம்பத்தை நம் கண்ணால் பார்க்கும்படி முருகன் அருள செய்வார் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி செய்யும் பொழுது நம் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம நம்பலாம். எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. அந்த 6 முகனுக்கு உரிய விரதங்களில் மிக மிக முக்கியமான சொல்லப்படுவது இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது தான் உண்மை. கந்த சஷ்டி தினம் முதல் சூர சம்ஹாரம் வரை எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பொழுதும் முருகப்பெருமானின் சிந்தையிலேயே விரதத்தை இருப்பது சிறப்பு. அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு வழக்கப்படி நெற்றிக்கு வழக்கமான நம்ம பிரார்த்தனை இருந்ததன் அப்படிங்கிறது தெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் இருந்ததுன்னா அதற்கு மலர் சூட்டி நைவேத்தியமாக என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைத்து நம்ம கோரிக்கைகளை முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்கலாம். பூஜைக்கு உரிய இடத்தில் ஷட்கோள தீபம் ஏற்றி அந்த கோலம் போட்டு அதில் 6 தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு பிறகு கந்தா சரணம், முருகா சரணம், கார்த்திகை பாலா சரணம் அப்படின்னு என்ன சரணங்கள் தெரியுமோ அந்த சரணங்களை தாராளமாக சொல்லலாம். அதற்கு பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இந்த மாதிரி முருகனின் பாடல்களை பாராயணம் செய்யலாம். பாராயணம் செய்து நம்ம கோரிக்கைகள் எதுவோ அந்த கோரிக்கையை முருகன் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். இப்படி நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது நம்ம கோரிக்கைகளை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வைத்து நமக்கு உணர்த்துவார்.
அது நமக்கு வேல் மூலமாகவோ, வேலின் பிம்பம் நம் கண்ணுக்கு தெரியும்படி ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு தெரிந்ததுன்னா நிச்சயமாக நம் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக நம்பலாம். அப்படி இல்லைன்னா யார் மூலமாகவோ நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், ஆனால் எதிர்பாராத நேரத்தில் நம் வீட்டிற்கு யார் மூலமாகவோ வேல் முருகனின் ரூபமாகவே நம் வீட்டிற்கு வரும். அந்த வேல் நம் வீட்டிற்கு வந்தாலே முருகப்பெருமான் நமக்கு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத அறிகுறியாக காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்த்து கொள்ளலாம். அதே போல முருகனின் வாகனமாக சொல்லப்படும் சேவலாக இருக்கட்டும், மயிலாக இருக்கட்டும், அந்த வாகனத்தின் பிம்பம் அல்லது அந்த வாகனத்தின் சிலை எதுவாக இருந்தாலும் அது நம் வீடு தேடி வந்தாலோ அல்லது நம் போகும் இடத்தில் அது நம்ம கண்ணில் தென்பட்டாலோ நிச்சயமாக நம் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நம்ம அறிகுறியாகவே எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா முருகனின் ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு சுவாமிக்கு சாற்றப்படும் ஆபரணங்கள் நம் கனவில் தென்பட்டாலோ அல்லது பிம்பமாக நம் கண்களுக்கு தெரிந்தாலோ நிச்சயமாக நம் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத முருகனே நமக்கு அறிகுறியாக காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக நம்பி அதை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த அறிகுறிகள் நமக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கந்த சஷ்டி விரதத்தை முருகன் ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக உணர்த்து கொள்ளலாம். அதே போல் கொடைக்கானல் அருகில் வில்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்துள்ளது வெற்றி வேலப்பர் முருகன் கோவில் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் 1000 வருடம் பழமையானது அப்படின்னும் சிவலிங்கத்தின் மீது முருகன் நின்றிருப்பது போல கோவில் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்குரிய சிறப்பு. முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்தது போல சிலை அமைக்கப்பட்ட கோவில் இதே ஒரே ஒரு கோயில் தான் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த கோவிலில் வலதுபுற மண்டபத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூவரும் இருக்கும் வகையில் மும்மூர்த்திகளின் சிலை வடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் சூரபத்மனை முருகன் வதம் செய்த பிறகு இங்குள்ள மூவரையும் வழிபட்டதாகவும் அதனால தான் இந்த கோவிலுக்கு வெற்றி வேலப்பர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலின் சுவர்களில் விநாயகப் பெருமான், கால பைரவர் ஆகியோரின் சிலை மிக மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் கோவிலின் வெளிப்புறத்தில் வடக்கே விநாயகர் அமர்ந்து காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த கோவிலில் கண்டிப்பாக நாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தின் பொழுது சென்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒன்றாக தரிசனம் செய்து நம் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கோவிலுக்கு நம்ம சென்று வந்தோமே ஆனால் நிச்சயமாக வேல் ரூபமாகவோ, சேவல் ரூபமாகவோ, மயில் ரூபமாகவோ முருகன் நம் கண்களுக்கு காட்சி தருவார். அறிகுறியாக நம் கண்களுக்கு தெரிவார் அப்படிங்கிறத 100% நம்ம அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். பழனியில் இருக்கும் தண்டாயுதபாணி கோயிலும், கொடைக்கானலில் உள்ள வேலப்பர் கோவிலும், அது மட்டுமல்ல கொடைக்கானலில் உள்ள வெற்றி வேலப்பர் கோவில், இந்த 3 கோவில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தனித்துவம் வாய்ந்த கோவிலுக்கு நம்ம தரிசனம் செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். கந்த சஷ்டி விரதத்தின் நம் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும், கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டு அது நிறைவேறும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்பலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.